எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபலூடா தான் இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம் மக்களே. 4 கிளாஸ் ரெடி பண்ண போகிறோம். 4 கிலோ ஃபலூடா கிளாஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு மேலே எனக்கு ரொம்பவே பிடிச்ச பிஸ்தா ஐஸ்கிரீமை போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷான கட் பண்ணி வச்ச ஃப்ரூட்ஸை போட்டுக்கலாம். 4 கிளாஸ்லையும் போட்டுக்கலாம் மக்களே. அதுக்கப்புறம் எனக்கு க்ரஷ் எடுத்துக்கலாம். மேங்கோ அண்ட் க்ரீன் ஆப்பிள் க்ரஷ் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம க்ரீன் ஆப்பிள் க்ரஷையும் மேங்கோ க்ரஷையும் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதேமாரி 4 கிளாஸ்லேயும் தேவையான அளவு போட்டுக்கலாம் மக்களே. இதை மாதிரி போட்டுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுங்க, ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. அதுக்கு மேலே ஊற வச்ச சப்ஜா விதையை 4 கிளாஸ்லேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஐஸ்கிரீம் ஸ்கூப்ஸை மேலே ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு சாக்லேட், பட்டர் ஸ்காட்ச், ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு ஸ்கூப்பு மேலே ஆட் பண்ணி இதே மாதிரியே 4 கிளாஸ்லையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே மறுபடியும் கட் பண்ணி வச்ச ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்டை மேலே ஆட் பண்ணிக்கலாம். 4 கிளாஸ்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்ட்ராபெரி க்ரஷை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஒரு 4-5 ட்ராப் இருந்தால் போதும். அது 4 கிளாஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கங்க. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி சாசி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே எனக்கு பிடிச்ச வெண்ணிலா ஃப்ளேவர் மேலே சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வெண்ணிலா ஸ்கோப்பு ஒரு ஸ்கோப்பு 4 கிளாஸ்லையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே பொறுமையாக எடுக்கும் போது அந்த ஸ்கூப்பரை லைட்டாக வார்ம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் ஈஸியாக அந்த ஸ்கூப்லேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்து 4 கிளாஸ்லையும் ஆட் பண்ணிக்கோங்க மக்களே. அப்படியே பொறுமையாக ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா ஸ்கூப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம டாப்பிங்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டூட்டி ஃப்ரூட்டிஸ் டாப்பிங்ஸ் ஆட் பண்ண போகிறோம். எனக்கு டூட்டி ஃப்ரூட்டிஸ் பிடிக்கும், அதனால் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹர்ஷீஸோட சாக்லேட் சிரப் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வச்சு இப்படி இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா அது அப்படியே கார்னிஷ் மாதிரி அழகாக விழும். அந்த மாதிரி ஷேக் பண்ணி 4 கிளாஸ்லையும் லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். பார்க்க நல்லா மெசமரைசிங்காக இருக்கும் மக்களே. அதுக்கு மேலே டாப்பிங்ஸ்க்காக டார்க் சாக்லேட் சிப்பு, ஒயிட் சாக்லேட் சிப்பையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப அதிகமாக போடணும்னா கீழே விழும். அதுக்கு மேலே செர்ரியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் செர்ரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ராயல் லுக்காக இருக்கும், ராயல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு மேலே கார்னிஷ்காக நம்ம வேஃபர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கார்னிஷ் ரொம்பவே ஸ்பெஷலான ராயல் ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு மக்களே. கார்னிஷ்காக மேலே கொடை ஆட் பண்ணிக்கலாம். இதோ உங்களுக்கான ராயல் ஃபலூடா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒரிஜினல் ஸ்டைல் இதான் மக்களே. தேங்க்யூ ஸோ மச்.